சித்தகுரு நித்யானந்தாயை நமः. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, தலைவன் யார், யார் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்க முடியும், அவருக்கான குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன் இதை நான் ஒரு தலைப்பாக கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு இது பண்ணுறோன்னா, நிறைய பேருக்கு தலைமை பொறுப்பில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் அதை எப்படி நிர்வகிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. பாஸ் அப்படின்னாலே நிர்வாகம்ன்றதை விட்டுட்டு மீதி பேரை அதிகாரம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பல இடங்களில் நடக்குது. ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் எல்லாரையும் அதிகாரம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை, அதிகாரம் பண்ணுறது ஒரு தலைவரோட வேலை இல்லை. ஒரு சக்ஸஸ்ஃபுல் தலைவர் யார், ஜெயிக்கிற தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் களத்தில் இறங்குறவர் தான் ஒரு நல்ல நிர்வாகியாக இருக்க முடியும். களத்தில் இறங்காதவர் நல்ல நிர்வாகியாக இருக்க முடியாது. அதை நம்ம முதல் வகுப்பில் நம்ம கற்றுக்கிற பாடம். அது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் கற்றுக்குறோம். இல்லை, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கும் முன்னாடியே கூட இப்போ சொல்லித்தராங்களா என்னன்னு தெரியல. இந்த குரங்கு குல்லா கதை நம்மளுக்கு தெரியும். ஒரு குல்லா வியாபாரி மரத்தடியில் படுத்துட்ருப்பான். குல்லாவெல்லாம் எடுத்து குரங்கெல்லாம் மாட்டிக்கிட்டு மரத்தில் உட்காந்துருக்கோம். எந்திரிச்சு பார்த்தா எல்லா குல்லாவும் குரங்கு மாட்டிக்கிட்டு இருக்கு. இவனுக்கு இப்போ என்ன பண்ணோன்னு தெரில. குடுன்னா குரங்கு கொடுக்குமா, இல்லை குரங்கிட்ட அடித்து வாங்க முடியுமா? அவன் யோசிப்பான் என்ன பண்ணோன்னு. அவர் தலையில் இருக்கிற குல்லாவை கழட்டி கீழே போடுவார். உடனே மீதி குரங்கெல்லாமல் என்ன பண்ணோம், குல்லாவை கழட்டி கீழே போடும். அப்போது நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணோம், நம்ம வழி நடத்தணும், நாம் நடந்து காட்டணும். அப்போது தொண்டர்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பின்னாடி வரவங்களுக்கு தொண்டர்னா உன்னை நம்ம பாலிட்டிக்ஸு தலைவர் தொண்டர் அப்படி எடுத்துக்க வேண்டாம். ஒரு கம்பெனியினுடைய பாஸாகவே இருக்கட்டும், எனக்கு என் கீழே இருக்கிறவங்களாம் எனக்கு வேலை பண்ணணும் அப்படின்னா முதல்ல அதை நான் பண்ணணும். டைமுக்கு வரணும் அப்படின்னா 8 மணிக்கு எல்லாரும் சீட்டில் இருக்கணும்னா நான் மட்டும் 10 மணிக்கு 8 மணிக்கு எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு கேட்டால் என்னை தலைவராக யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. 7:55க்கு நான் போய் சீட்டில் உட்காந்தா என்னை தலைவர்னு ஒத்துக்குவாங்க. இவங்களே 5 நிமிஷம் முன்னாடி வராங்களே. அப்போ தலையை சொறிவான். அவனுக்கே வெக்கமாக இருக்கும். என்னடா அது முன்னாடி பாஸ் உட்காந்துட்டாரு, நம்ம லேட்டாக வரோமே அப்படிங்கிறது இருக்கும். நான் 10 மணிக்கு வருவேன், ஆனால் நீ 8 மணிக்கு வரணும் அப்படின்னும் பொழுது நம்மளால் அவங்கக்கிட்ட ஜெயிக்க முடியல. நம்ம பின்னாடி பேசுவாங்க, இல்லை நாளையிலேருந்து வரேன்னுவாங்க. நம்மளுடைய மதிப்பு இறங்குது. அப்போ முதல்ல நம்ம நடந்து காட்டணும். காந்தி ஏன் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார் அப்படின்னு கேட்டால், அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் முதல்ல அவர் பண்ணார். அவர் பண்ணினதுனால மக்களை பண்ண வைக்கிறது அவருக்கு ஈஸியாக இருந்தது. இதில் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு நான் பார்த்த ஒரு பெண்மணியை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அவங்க ஒரு கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ஷிப்மெண்ட் இருக்குது அப்படின்னா எப்பயுமே இந்த ஷிப்மெண்ட் போகிற டே பார்த்திங்கன்னா பிஸியாக இருக்கும். யாரும் 2 நாள் முன்னாடி அதெல்லாம் ரெடி பண்ணி பெட்டியில் போட்டு அடித்து வச்சு இன்றைக்கி டேட்டாக இதை அனுப்புன்னு சொல்கிற அளவுக்கு இருக்காது. உங்களுக்கு தெரியும், கம்பெனிலெல்லாம் அந்த லாஸ்ட் மினிட்டில் எப்படி ஒரு பரபரப்பு இருக்கும் அப்படின்னு. அப்போ இந்த பெருக்கிறவங்க, அந்த பேண்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க, இவங்க அந்த மாதிரி அந்த கீழ் லெவல் ஸ்டாஃப் வரைக்கும் அன்றைக்கி நிறுத்திக்கிறது. அவங்க காலருக்கு பின்னடிக்கிறது, இது பண்ணுறது, மடிக்கிறது, அட்டை வைக்கிறது, அதை பாக்ஸ் போடுறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் அங்கே இருக்கிற எல்லாரும் பண்ணுவாங்க. இந்த அம்மா வீட்டுக்கு போக மாட்டாங்க. இந்த ஓனர் அம்மா வீட்டுக்கு போக மாட்டாங்க. நீங்கள் எல்லாம் இதை பண்ணி அனுப்பிடுங்க
அப்படின்னு இவங்க வீட்டுக்கு போனாங்கன்னா பின்னாடியே வந்து ஒன்று ஒன்றா எல்லா டிக்கெட்டும் கிளம்புச்சு அப்படின்னா அங்கே வேலை நின்று போயிடும். இவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு உட்காந்து இதை பின்னடிக்கிறதெல்லாம் தான் எனக்கு கஷ்டம். அம்மா நீ வந்து பின்னாடி, யார் ஆயாம்மாவை, நீ வந்து பின்னாடி, நான் தான் இன்னைக்கு வெட்டி, நான் போய் டீ போட்டுன்னு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா பேண்ட்ரிக்கு போய் எல்லாருக்கும் வந்து டீ போட்டுட்டு வந்து, யாருக்கு பெருக்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த அம்மா டீ போட்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவங்க வீட்டுக்கும் போகல, இவங்க என்னடான்னா டீ போட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அப்போ வேற வழியே இல்லாமல் அந்தம்மா போட்டு கொடுத்தா டீயை பவ்யமாக வாங்கி குடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வேலையை பார்க்கணும், வேற வழி இல்லை. சந்தோஷமாகவும் பார்ப்போம், ஏன்னா அந்தம்மாவும் உட்காந்துட்ருக்க, அந்தம்மாவும் வேலை பார்க்குறாங்க. உனக்கு டீலேருந்து போட்டுட்டு வந்து கொடுக்குறாங்க, பக்கத்தில் அது வந்து டீ சிந்திர போகுது துணியிலன்னுட்டு டீ கப்பை எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கிறாங்க. ஏன்னா இவங்களை வெளில அனுப்பினோம் டீ போடன்னா அங்கே இன்னும் ஜாஸ்தி டைம் ஆகும், இதை கொண்டு வைக்கிறதுக்குன்னு அனுப்பினேன்னா திரும்பி சீட்டுக்கு வரத்துக்கு டைம் ஆகும். உட்காரு 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 உட்காரு, நான் பண்ணுறேன். இதுக்கு பேர் தான் லீடர்ஷிப். களத்தில் இறங்குறவங்க மட்டும்தான் பெரிய லீடராக இருக்க முடியும். களத்தில் இறங்காமல் முன்னோடியாக நாம் இல்லாமல் நான் என்னெல்லாம் பண்ண சொல்கிறேனோ அது எல்லாத்தையும் நாம் பண்ணணும். அப்போ மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல லீடராக இருக்கோம். நம்ம வந்து ஊருக்கு மட்டும் உபதேசம் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தால் ஒரு லீடராக இருக்க முடியாது. நம்ம நடந்து காட்டினால் அவங்க நடப்பாங்க, செஞ்சு காட்டினால் செய்வாங்க. அதனால் நம்மளுடைய நடத்தையும் நம்மளுடைய செயலும் நம்மளுடைய பரிபக்குவமும் தான் அவங்கள வந்து வழிநடத்தி வருமே ஒழிய நம்ம டேபிள் சேரில் உட்காந்துக்கிட்டு நீ செய்யன்னா நடக்காது. நம்ம நடத்தி காட்டணும். அவர்தான் பெரிய தலைவராக கண்டிப்பாக உருவெடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.